Implementation of TDS Chapter 5. இந்த சாப்டர் நம்ம பார்க்க போறது TDS Tax Calculations எப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலா நான் வந்து இந்த செஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த செஷன்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது டேலி ரிலேட்டடா கோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்திலயோ அல்லது ஜாப் ஏதாவது சர்ச் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய சேனலை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு செஷன்ஸ்க்கான வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்டிக்கு வந்து பேமெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த பேமெண்ட் வந்து டிடிஎஸ்ல கவர் ஆகுதா? அது வந்து டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டா அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சாப்டர் 4ல நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ அந்த நேச்சர்ல இந்த டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் இப்ப நீங்க குடுக்குற பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எல்லா பேமெண்ட்டும் வந்து டிடிஎஸ் நேச்சர்ல வந்து கவர் ஆகாது. ஸோ ஒரு சில பேமெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்காக நம்ம வந்து டெலிஃபோன் பில் நம்ம பே பண்றோம். இபி சார்ஜஸ் நம்ம வந்து பே பண்றோம். ஸ்டேஷனரீஸ்க்கான பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அமௌண்ட் நம்ம வந்து பே பண்றோம். ஸோ இந்த மாதிரியான பேமெண்ட்ஸ்க்கு எல்லாம் டிடிஎஸ் நேச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம வந்து டிடிஎஸ் நேச்சர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த இடத்துல டிடிஎஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்து அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ நோ நீட் டூ டிடெக்ட் டிடிஎஸ் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒருவேளை அந்த பேமெண்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யாருக்கு பேமெண்ட் பண்றோமோ அந்த பார்ட்டிகிட்ட இருந்து வேலிடான பான் நம்பர் அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கணும். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம வேலிட் பான் நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து வாங்கணும். ஸோ அந்த பான் நம்பர் அப்படிங்கிறது வேலிடா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்றோம். ஸோ அந்த பான் நம்பர் வேலிடா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அல்லது பான் நம்பரே அவர் நம்ம கிட்ட குடுக்கல அப்படிங்கிற பட்சத்திலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அப்ளிகபிள் இருக்கு. ஸோ டிடிஎஸ்ல என்ன பெர்சன்டேஜ் வந்து குடுக்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ரென்ட் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா 10% வந்து ஆஃபீஸ் ரென்ட்‌க்கு நம்ம வந்து டிடக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆ பில்டிங் ஓனர் வந்து பான் நம்பர் நம்ம குடுக்கல அல்லது அவர் குடுத்த பான் நம்பர் வந்து வேலிடான பான் நம்பர் கிடையாது அப்படின்னு இருக்கும்போது, ஸோ நம்ம வந்து 10%க்கு பதிலா 20% அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்க்கும்போது 10% அண்ட் 20% அப்படிங்கிறதுல 20% தான் ஹையர். ஸோ அதனால 20% வந்து நம்ம டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறதுல டிடெக்ட் கிட்ட இருந்து நம்ம வேலிடான பான் நம்பர் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் தான் நம்ம வந்து அப்ளிகபிள் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து இருக்கும். அதர்வைஸ் வந்து இன்வேலிடா இருக்கு அல்லது பான் நம்பர் வந்து நாட் அவைலபிள் அவர்ட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ நம்ம வந்து அப்ளிகபிள் பெர்சன்டேஜ் அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்‌க்கான அப்ளிகபிள் பெர்சன்டேஜ் அண்ட் 20% விச் எவர் இஸ் ஹையர் அப்படிங்கிற பேசிஸ்ல டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஸோ வேலிடான பான் நம்பர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேணாம். அப்ளிகபிள் டிடிஎஸ் பெர்சன்டேஜ் என்ன? அந்த பர்ட்டிகுலர் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ்‌க்கு என்ன பெர்சன்டேஜஸ் வந்து நம்ம அப்ளிகபிளா இருக்கு அப்படிங்கிறத அந்த பெர்சன்டேஜ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிடிஎஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் டிடிஎஸ் ஓட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சாப்டர் 4 நீங்க வந்து கொஞ்சம் தரோவா பாருங்க. ஸோ கண்டிப்பா என்னென்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட்‌க்கு என்னென்ன மாதிரியான பெர்சன்டேஜஸ் நம்ம கவர் பண்றோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டீடைலா நான் குடுத்திருக்கேன். ஸோ அத நீங்க பாருங்க. அடுத்து இப்ப நம்ம வந்து டிடக்ட் பண்ண டிடிஎஸ் அமௌண்ட்ட நம்ம கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஐடிஎன்எஸ் 281 அப்படிங்கிற இந்த சலான் மூலமா நம்ம பேங்க்லயோ இல்ல அப்படின்னா ஆன்லைன்லயோ நம்ம டைரக்ட்டா நம்ம வந்து பே பண்ண முடியும். ஸோ இது எப்பக்குள்ள நம்ம வந்து பே பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த மந்த் நீங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்றீங்களோ அந்த மந்த்துக்கான டிடிஎஸ நெக்ஸ்ட் மந்த் நம்ம 7த் டேக்குள்ள அதாவது 7ஆம் தேதிக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணியாகணும். அப்படி ஒரு வேளை நம்ம பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லேட் பேமெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நம்ம வந்து கண்டிப்பா பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1.5% இது வந்து மந்த்லி பேசிஸ்ல நம்ம வந்து பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டா நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுக்கான செக்ஷன் என்ன அப்படின்னா, அ 201 சப்செக்ஷன் 1A அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 1.5% மந்த்லி பேசிஸ்ல நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். ஸோ டிடிஎஸ் அமௌண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ 2யும் நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மந்த்ல
இப்போ வந்து ம ஏப்ரல் மந்த் நம்ம வந்து டிடக்ட் பண்ண டிடிஎஸ மே மந்த் 7ஆம் தேதிக்குள்ள நம்ம வந்து பே பண்ணணும் இல்லையா? ஸோ 8ஆம் தேதி நம்ம பே பண்றோம். இல்லன்னா மே மந்த் 10ஆம் தேதி நம்ம வந்து பே பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில, டோட்டல் 1.5% நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டேஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியா இருக்கு. 2 நாள் தானே, 3 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ் எல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து டோட்டலா நம்ம வந்து 1 மந்த் அப்படிங்கிற மாரி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி, இன்ட்ரெஸ்ட்ட வந்து நம்ம வந்து கட்டணும். இப்ப நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு மந்த்தும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கவுண்டிங் வந்து மந்தோடைய கவுண்டிங் நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ எந்த டேட்ல நம்ம வந்து அ அ எந்த டேட்ல நம்ம வந்து டியூ அப்படிங்கிறது இருக்கோ, அந்த மந்த் தான் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டியூவா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி, அதிலிருந்து எத்தன மாசம் வந்து நம்ம டிலேய்டா நம்ம வந்து பே பண்றோம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆஸ் அ ரிசல்ட் எ பார்ஷியல் மந்த் இஸ் ட்ரீட்டட் அஸ் எ ஹோல் மந்த் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது 7ஆம் தேதி நம்ம கட்ட வேண்டியத 10ஆம் தேதி நம்ம கட்டுறோம் அப்படின்னா 2 நாள் தானே. ஸோ பாதி மாசம் தானே முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அது வந்து ஃபுல் மந்த்தா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எந்த மந்த் டியூ ஆகுதோ, அந்த மந்த் வந்து நம்பர் 1 1 மந்த் டியூ. நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய மந்த் 2வது மாசம். அடுத்து வர மந்த் வந்து 3வது மாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மந்தோட கவுண்ட் அதாவது எந்த மந்த் ஆக்சுவல் டியூவோ அந்த மந்த்ல இருந்து நம்ம டிலேய்டு மந்த் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மந்தோட கவுண்ட்ட வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து மந்த்லி பேசிஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இத டேஸ் எல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்லி மந்த் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஸோ ஏப்ரல் மந்த் நம்ம வந்து டிடக்ட் பண்ண டிடிஎஸ் வந்து ஒரு 10,000 நம்ம கவர்மெண்ட்க்கு இன்னும் கட்டல. அதே மாதிரி மே மந்த் 10,000, ஜூன் மந்த் வந்து 10,000. இது 3 மாசமே பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த ஜூன் மந்த் வரைக்கும் நம்ம டிடக்ட் பண்ண இந்த டிடிஎஸ் அமௌண்ட்ட நம்ம வந்து ஜூலை 20த் வந்து நம்ம வந்து டோட்டலா கால்குலேட் பண்ணி, இன்ட்ரெஸ்ட்டோட கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 20த் நம்ம வந்து பே பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப இதோட கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிடிஎஸ்ன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, ₹30,000 வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் அமௌண்ட் மட்டும். ஸோ இத மட்டும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்ட்ட வந்து ப்ராப்பரா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்ப ஏப்ரல் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு 3 மாசம் நம்ம வந்து டிலே ஆகுது. அதே மாரி மேன்னு பார்த்தா 2 மாசம் டிலே ஆகுது. ஜூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1 மாசம் டிலே ஆகுது. ஏன்னா ஜூலை 7ஆம் தேதிக்குள்ள நம்ம பண்ணல ஜூனுக்கானத. நம்ம ஜூலை 20ஆம் தேதி தான் நம்ம வந்து பே பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து டேஸ்லாம் நம்ம வந்து பார்ஷியலா நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ டோட்டலா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜூலை 7ஆம் தேதி பே பண்ணியிருந்தோம்னா நோ டியூ. 8ஆம் தேதியிலிருந்து நம்ம வந்து அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த மந்த் வந்து நம்மளுக்கு டிலேய்டு மந்த்தா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஸோ லேட் பேமெண்ட் அப்படிங்கிற மாரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால ஜூனுக்கானதும் நம்ம வந்து 1 மந்த் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஏப்ரல் மந்த்துக்கான 10,000க்கான டிடிஎஸ் வந்து 1.5%. இத டிலேய்டு மந்த் அப் டூ ஜூலை வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, 3 மாசம் நம்ம டிலே பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன்ஸ் 10,000 இன்டூ 1.5 டிவைடட் பை 100 போட்டோம்னா, டோட்டல் அமௌண்ட் வரும். அதாவது ₹150 வரும். ஸோ அதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, 3 மாசத்துக்கு என்ன ஏப்ரல் மந்த் டிலேக்கு 3 மாசத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 450 வரும். ஸோ அதுக்கான டோட்டல் அமௌண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 10,450. அதுல 10,000 டிடிஎஸ், 450 அப்படிங்கிறது டாக்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா, நம்ம வந்து ₹900 வந்து என்ன ஆகுது அப்படின்னா வருது. டிடிஎஸ் மட்டும் பார்க்கும்போது நம்ம 30,000 அமௌண்ட் வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் அப்படிங்கிற ஹெட்லயும், இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஹெட்ல ₹900 நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு பே பண்ற மாரி இருக்கும். அப்ப டோட்டல் சலான் வேல்யூ எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, 30,900 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சலான் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து டிலேய்டா நம்ம பே பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கவர்மெண்ட்க்கு நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம டிடக்ட் பண்ண அன்னைக்கே வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன் ஆன்லைன்ல டைரக்ட்டா பேமெண்ட் பண்ணிருவாங்க. ஸோ சில பேர் வந்து டிடிஎஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, அதாவது குவார்ட்டர்லி பேசிஸ்ல தான் டிடிஎஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது டோட்டலா கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்து 1.5% தானே. ஸோ அத நம்ம வந்து சேர்த்து அப்ப கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா, சில பேர் வந்து சில ஆர்கனைசேஷன்ல அந்த டைம்ல வந்து 3 மாசத்துக்கு சேர்த்து கூட வந்து டிடிஎஸ்ங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி டிடிஎஸ் வந்து கால்குலேட் பண்ண இடத்துல இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துறாதீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுக்கும் வந்து கண்டிப்பா YouTubeல இந்த வீடியோஸ் வந்து அதிகமா வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி ஃப்ளோ ஆகும்போது கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்ல டிடிஎஸ் ரிலேட்டடா ஒரு சில லேர்னிங்ஸ் வந்து எடுத்துக்க விருப்பப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ அப்படிங்கிறது அவங்களுடைய கைக்கு போய் சேரும். ஸோ
கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களும் பயனடைவாங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு லைக்ல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம்.